இருக்கணும். சாயந்தரம் வரைக்கும் வேலை இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. டிஃபன் செய்யணும், சாப்பாடு செய்யணும், அதை துவைக்கணும், பாய் போர் வைக்கணும், எல்லாத்தையும் அலசணும். அத்தி பூஜை சாமான்லாம் விளக்கணும், எம்புட்டி வேலை இருக்கு, வீட மாப்பு போடணும். வாழ்க்கை ரொம்ப அதிசயம், வாழ்ந்துதானே பார்க்கணும். வாழ்க்கை ரொம்ப அதிசயம், வாழ்ந்துதானே பார்க்கணும். ஏப்ரல் மலை மேகமே, ஏப்ரல் மலை மேகமே, என் சுவாச காத்திலே பூவெல்லாம் மலருமே, தென்றல் எந்தன் மடியில் லலலல லலலல போடும் குட்டி தூக்கம். துளசி, அந்த துளசி அம்மா சொல்லுமா. அம்மா காபி பீ வேணுமா? பசிக்குதா? நேரம் ஆயிட்டே இருக்கு பத்தியா? இந்த துணியை ஊற வச்சுட்டு வந்து டிஃபன் பண்ணலாம்னு பார்த்தேன். இல்ல துளசி, எனக்கு 7 மணிக்கெல்லாமா பசிக்குது. இப்பதானே 6 மணி 6:30க்கு தானே காப்பி கொடுத்தேன். அதுக்குள்ள என்ன பசிக்குது? பசிக்கல. நீ போட்டு ஊர்பட்ட வேலையை இழுத்து அடிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் வந்தேன். தெரிய முடியே தெரியும். எவளுகளை வரமாட்டாளுகளே ஒத்தாசைக்கலாம். ஐயோ ஊர்பட்ட வேலை கிடக்குது. துணி ஆமா இங்க படுசட்டு கிடுசிட்டுலாம் இங்க ஊற வச்சேன். தந்தர் தானே கம்மாயில போய் அலசி அடிச்சு துவச்சிட்டு வந்திருக்க மாட்டேன். ஆன சத்து சருப்பை போட்டு ஊற வச்சு. ஐயா இது என்னமா பெரிய வேலை? அது 5 வருஷத்துல அலசி துவச்சு போட்டு போடுவேன். பாய் அலசி போட்டு போட்டு வீட மாப்பு போட்டுட்டு அப்புறம் எல்லா வேலையும் பார்த்துட்டு குளிச்சு கிழிச்சிட்டு தாமா சாமி விளக்கு விளக்கணும். ஆமா சாப்பாடு செஞ்சு போட்டு குளிச்சு போட்டு சாமி விளக்கு விளக்கலான்னு அதனால 5 வருஷத்துல பண்ணி போடுவேன். நீ போய் உட்காரு. அப்புறம் உனக்கு மயக்கம் வருது அது வருதுன்னு நான் பாத்துக்கிறேன். அடியே தலசி, நல்ல நாள் பெரிய நாள் வந்துட்டா உனக்கு ஊருப்பட்ட வேலை ஆகி போயிருது. உன் உடம்பு நந்து போயிருமடி. அடி கூடி அந்த பாயை பார்த்து போய் கம்மாயில அலசிட்டு வரேன். ஊர்பட்ட பாய் கிடக்குது, அம்புட்டையும் அலசி எடுத்து நீ எடுத்து வைக்க முன்ன காலையில இருந்து வேலை ராத்திரி தூங்க போற வரைக்கும் வேலை தான் முடி. கூட ஏன் ஒத்தால பண்றேன்? நான் வேற என்ன பண்றேன்? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. எனக்கு வேலை வெட்டி பார்க்காம உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். காலு கையெல்லாம் மடி எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆத்தி கெட்ட நேரத்தில் வந்துட்டோமோ என்ன? கிட்டலரும் மகளும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்களே, நம்மளை பழிகடாக்கி போடுவாங்க. எஸ்கேப் ஆயிடுவோம். அட்டலைக்கு எஸ்கேப். அடியே வந்தபடி என்னமே எங்களை பார்த்தபடி திரும்பி ஓடுறீங்க. எங்கடி வர நில்லடி. மம்மி மம்மி என்ன பத்த ஆத்தா சொல்லாத்தா. அம்மா தெரியல. அவன் என் கூட சும்மா பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கலாம்னு வந்திருப்பா. நான் போட்டுக்கிட்டு துணிமணி பாய்க்கு படிச்சுட்டு கிடிச்சிட்டு தான் துவச்சிக்கிட்டு இருக்கல. அதை பார்த்தபடி எடுபட்டு ஓடுறேன். வேலை பார்க்க விட்டுறோம்னு வேற என்ன? ஆமா அடிச்சிட்டாலும் அரட்டை அடிச்சிட மாட்டாங்க. உங்களோட அரட்டை அடிக்க வர்றாங்க. சொல்லுங்க தலைக்கு என்ன பசிக்கிறாக்க? சாப்பாடு வேணாதானே? வெறி கொடு துளசியக்கா. கரெக்டா கண்டுபிடிக்கிற பத்தியா? அதேதான் பசிக்குது. டைம் ஆயிடுச்சா இல்லையா? சாப்பாடு ரெடியா இல்லையா? எட்டு விளக்க மாட்டேன். மாட்டுக்கு நேரத்துக்கு மட்டும் சரியா பசிச்சு போறான். நேரத்துக்கு தவறாம தின்னு போறது. ஒரு வேலை வெட்டி பாக்குறேன். எப்படி தின்ன சோறாவது செரிக்க வேணா? ஊர்பட்ட வேலை இந்த பிள்ளை போட்டு பாத்துக்கிட்டு கிடக்குறாளே. ஒரு நல்ல நாள் பெரிய நாள் வந்துருச்சுன்னா மத்த நாளதான் பாக்குறது இல்ல. ஒரு நல்ல நாள் பெரிய நாள் வர மாறாவது பாக்குறது இல்ல. கூட மாட எழுப்பு பண்றது இல்ல. என்னடி பிள்ளைய என்ன பிள்ளைய ஒரு தவிர கட்டிட்டு போற பொம்பளை பிள்ளைய இப்படி இருக்கலாமா? அங்க யாரு உன் நாத்திரா நைய மாமி அவங்கள படுக்க போட்டு வேலை பார்ப்பாங்களா? ஐயா அம்மா நம்ம நெட்டலை வேலை வந்து தரவான்னு வந்து கேட்டாம்மா. நான் அவ ஒரு வேலை பார்த்தா எனக்கு 9 வேலை வச்சு போடுவா. நீ போடின்னு நான் தாம்மா சொன்னேன். நான் இப்ப கேட்டேன். அடிச்சு விடுது துளசி. சரி இப்ப என்ன இந்த பாய் அலசவா? நீ கிழிச்சு போட மாட்டே. ஒரே கிளியா கிழிச்சு போட மாட்டே. வா தூக்கிக்கிட்டு வா. கம்மாக்கி நான் அலசி தரேன். கொண்டாந்து காய போடுவா. ஐயா அம்மா நில்லுமா. சொல்றது கேளு. மணி பேசாதே இருமா. அடியே நெட்டலை நீ வரியா? நான் கம்மாயில அலசி தரேன். கொண்டு தூக்கிக்கிட்டு வரியா? 2 பேரும் போவோமா? அம்மா அப்புறம் நம்ம அவதான் வரேன்னு சொல்றான்ல. அவளை பிடிக்க நான் போயிட்டு வரேன். மணி பேசாதே இருமா. ஓகே இப்படி பண்பா பணிவா துளசி மாதிரி பேச பழகுமா. அடே துளசி என்னமா பண்ணிட்டு பாமடி. ஒருத்தரை வேற விட பாருங்கன்னு சொல்லவும் மாட்டேங்கிற. பார்க்க வரவங்கள பார்க்க விட மாட்டேங்கிற. எல்லாத்தையும் நானே பாக்குறேன் அரிசி எடுத்து போட்டுட்டு கடை. அப்புறம் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு தூங்க போகும்போது ஊர்பட்ட மருந்த கையிலையும் காலையும் அப்பிக்கிட்டு பாடு போ. எனக்கு என்ன வந்துருச்சு. அப்புறம் அம்மா வயசு பிள்ளைங்க அவளே பார்க்க மாட்டேங்கிறாளுங்க. வயசான நீயே போய் பாக்குறேன்னு சொல்லி மேலுக்கு முடியாம கிடந்தா எனக்கு தானம்மா கஷ்டம். எதுக்குமா? எனக்கே நான் கட்டிட்டு யார் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் யாரு பாப்பான்னு கவலையா இருக்குமா. உன்னை பார்க்க விட்டுருவாளுன்னு அதை நினைச்சு நானே பயந்துகிட்டு இருக்கிறேன். நீ வேற நான் இருக்கும்போது பாக்குறேன்னு சொன்னா நான் எப்படி ஒத்துக்கிறேன்? துளசி வயசுக்குள்ள எந்திரி நம்மள போட்டு கொடுக்குதோ. அதுக்கு காரணமா நீதான மாட்டே. அவளை பேசி அடிச்சு திட்டவும் விட மாட்டேங்கிற. போய் பாருங்கன்னு அதட்டி சொல்லவும் விட மாட்டேங்கிற. அப்புறம் என்ன பண்றதுனா? நான் வேலை பார்த்து போறேனா? அந்த காலத்துக்கு அப்ப இந்த வீட்டுக்கே அடிமையா வேலைக்காரியா வேலை பார்த்துட்டே கிடந்துடலாம்னு முடிவுல இருக்கியா? இந்த நினைப்பை மாத்திக்க. நினைக்கிற நினைப்பு தான் செயல்ல நடக்கும்னு சொல்லுவாங்க. எப்படி போயிட்டு அம்மா என்ன பண்ணா ஆத்த என்ன பண்ணா ஆட்டுக்குட்டி என்ன பண்ணா நினைக்கதான் ஒன்னும் அமைதி இல்ல. ஒரு வாரம் ஏன்டி இப்படி பண்ணி தொலைகிற? ஐயா அம்மா இங்க பாரு. ஊர்பட்ட வேலை இன்னைக்கு கிடக்குது. இந்த நேரத்துல ஏதாவது பேசி
கிட்டல அம்மா அம்மா நீ போமா, நான் துளசியை கூட்டிட்டு போய் ஹெல்ப் பண்றேன், கத்தாதம்மா. ஏத்தி விளக்க மாட்டேன். குட்டலன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் பையனாக்கி. அம்படுத்தேன் வாயை கிழிச்சு போடுவேன். பேச்சாத்தியா பேச்சு. கட்டலகி உனக்கு வாயில தான் கண்டோம். சும்மா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம எதையும் வேணா எழுத்து போடாம கம்மன் இருடி. இங்க பாரு, பெட்ல கிடந்தது மட்டும் தான் எடுத்துட்டு போவா. பெட்ல கிடந்த தூசி ஈசிலாம் எதையும் தட்டிட்டுல எடுத்துட்டு போற பழக்கம் கிடையாது. வரட்டும் இந்த துளசி. அடி பாவி, துவைக்க வேண்டியதெல்லாம் இங்க குமிச்சு போட்டிருக்கேன். அவன் கண்ணுக்கு தெரியணும் தானே மேலாளி வச்சிருக்கேன். மூளையில கிடந்தா தெரியல நீ, பாக்கல நீ, அப்படி இப்படி கதை சொல்லுவானு கண்ணனை பொரடியில வச்சுட்டு வரல ரூமுக்குள்ள வரும்போதே. ஏ துளசி, துளசி, ஏ துளசி, துளசிங்க வாடி. அண்ணி நான் வரேன். நீ வா, சீக்கிரம் வா. சொல்லுங்க நீ. என்ன நொல்லுங்க நீ? இங்க பாரு, பெட்ஷீட் எடுக்க தெரியுதுல, அதுல கிடக்க தூசி எல்லாம் தட்டி விட்டு போறோம்னு தெரியாதா? இங்க பாரு நீ, அங்க பாரு நல்லா, கண்ணு தெரியுதாலே உனக்கு? சிட்டு பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டு போது அப்படி அப்படியே தூள் எல்லாம் கிடக்குது. அதை தட்டி விட்டு எடுத்து போக மாட்டீங்களா மேடம்? சொன்னா அந்த வேலையை மட்டும் தான் செய்வீங்களோ? அண்ணே கவனிக்கல நீ. சரி இத கவனிக்கல, அங்க திரும்பி பாரு. திரும்புடி. நீ எத பாரு, நல்லா பாரு. உன் கண்ணுக்கு தெரியணும். அப்படி தெரியல நீ, கவனிக்கல நீ. நீங்க ஏன் நீ மூளையில போட்டியா அப்படின்னு அப்படியே இது வாய்ஸ் அவுடால் பேசுவீங்கன்னா அள்ளி மொத்தமா குமிச்சு மேல வச்சிருக்கேன். இது கூட கண்ணு தெரியலையா? ஆமா, வயசாயிட்டே போதுல மேடம். இதையும் கவனிக்கல. ஆமா நீ, நீங்க எப்போதும் கூடையில போட்டு எடுத்தா அள்ளிட்டு போயிருந்திருப்பேன். நீங்க டேபிள் மேல வச்சீங்கன்னா அது துவைச்சதா துவைக்காததான்னு எனக்கு எப்படி நீ தெரியும்? பாரு துளசி, உனக்கு என்ன தெரியுதோ இல்லையோ, நல்லா வாயிடுச்சு சமாளிக்க மட்டும் நல்லா கத்துருக்கமா. இங்க வச்சா ஏன் இங்க வைக்கல நீ? இங்க வச்சிருந்தா பாத்திருப்பல்ல, அங்க வச்சிருந்தா பாத்திருப்பல்ல. பேச்ச பாரு பேச்ச. மேடம் காலையில குளிச்சிட்டீங்களா? இல்ல நீ, வேலை எல்லாம் ஊருப்பட்டது கிடக்கல. வேலை வெட்டி எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா தான் நீ குளிக்கணும். மேடம் குளிக்கல, ஆனா தலையில கொண்டையில பூ ஏறதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. டெய்லி அப்படித்தானே? பூ மட்டும் ஏறிடும். நல்லா மேக்கப் போட்டுக்க தெரியுதுல. அதுக்கெல்லாம் மறக்க மாட்டேன். ஏதாவது வேலை சொல்லிட்டா மட்டும் அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னு நோண்டி காரணம் ஒன்று சொல்லிக்கிறது. நாலு தவறான கள்ள தூங்கி எந்திரிச்சவன பல்லு விலைக்கு காப்பி கொண்டு வந்து கொடுக்கும் போதே தலையில பூவோட தான் வந்து கொடுக்கறது. அதுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல. உன்னை அலங்கரிச்சுக்கணும், உன்னை அழகா வச்சுக்கணுங்கிறதுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது. நான் சொல்ற வேலை மட்டும் உனக்கு ஞாபகம் இல்லையா? இங்க பாரு, எடுத்துட்டு போய் ஒழுங்கா துவைச்சு காய வச்சு மடிச்சு கொண்டு வந்து வைக்கணும். பேசுறிய பூவெல்லாம் வீணா போகுது, தோட்டத்துல பூக்குது. அதனால தானே சாமிக்கு கட்டி போட்டுட்டு நானும் கொஞ்சம் வச்சுக்கிறேன். நாதாட்ட கொடுத்தா ஆமா பாட்டிக்காரி நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு போற. நீங்க எல்லாம் அப்பப்ப வாங்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் நான் என்ன பண்றது? நான் தானே வச்சு ஆவனா? ஏய், நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன்? பூ எங்க இருந்து வருது, யார் இருந்து வாங்குறேன்னு கேட்டுட்டு இருக்கேன். நான் சொன்ன வேலையை நீ ஏன் செய்யல? என்னோட கிட்ட மறந்து தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல இப்ப பூ சொன்னியல்ல. ஏய் முட்டாள் 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 துளசி, பூ பக்க ஞாபகம் இருக்குல்ல, அது மாதிரி சொல்ற வேலையிலேயே ஞாபகம் இருக்கணும்னு சொன்னேன். ஓ, இதெல்லாம் நல்லா தொடச்சு விட்டுட்டு அங்க பாரு மூளைக்கு மேல ஒற்றை எல்லாம் இருக்கு பாரு, அதெல்லாம் அடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் மாப் போடு போ. அம்மாட்ட போய் நான் கத்துறா கொண்டு திட்டு நீ ஏதாவது மூடி விட்டுக்கிட்டு இருக்காத, சரியா? அண்ணி என்ன நீ என்னை பத்தி தெரிஞ்சது உங்களுக்கு அப்படித்தானா? நான் என்னைக்கு சண்டை எல்லாம் சொல்லியிருக்கேன். அப்படிலாம் சொல்ற பழக்கம் எனக்கு கிடையாது. நீ சொல்ல மாட்ட அம்மா துளசி, நீ சொல்லவே மாட்ட. ஆனா உன் முகம் இருக்கே முகம், சி இந்த முகமா அதுதான் காட்டி கொடுத்துருமே. இன்னுமே தெரியாத பப்பா மாதிரி எப்படி சுருச்சு வலிச்சு போய் வச்சிருந்தா யாரும் பாக்குறவங்க என்னடின்னு கேட்பாங்க, ஏதுன்னு கேட்பாங்க. அப்புறம் தான் ஈஸியா வந்து நான் தான் கண்டுபிடிச்சு என்னைய கத்த கிளம்பிடுறாங்களே வீட்டுல உள்ளதுங்க. காலே தலைவலி ஒன்று படிக்கிட்டு இருக்கா, கத்த படிக்கிட்டு இருக்கா. காலையில எந்திரிச்சோடனே எனர்ஜி எல்லாம் ஒன்னாலேயே ஸ்பாயில் ஆயிடுது. அப்புறம் எங்கிட்ட போய் நான் ஆபீஸ்ல வேலை பாக்குறது? போடி போ, கத்த விடாத ப்ளீஸ். என்னை கத்த விடாம போ, இதெல்லாம் க்ளீன் பண்ணு போ. அண்ணி நீங்க போற மாதிரி ஆபீஸ்க்கு கிளம்புங்க அண்ணி. நான் பொழுதோட தான் வீட்ல தானே இருக்கிறேன். நான் ஒவ்வொரு வேலையா பார்த்து முடிச்சுக்கிறேன், நீங்க போங்க. அப்புறம் இல்ல வருஷப்பருப்பு அதுமா உன்னோட ரொம்ப நீ க்ளீன் பண்ணல, அது பண்ணல இது பண்ணலன்னு உங்க அண்ணனும் வந்து சரி உங்க அம்மாவும் சரி ஏதாவது நோய் நோய் நோயின்னு சொல்லிக்கிட்டே இருக்குங்க. இந்த வேலைலாம் அண்ணியே பண்ணிட்டாங்க, ரூம் அவங்களே க்ளீன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடு. ஒட்டை அடிக்கிறது இதெல்லாம் அவங்களே பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடு, சரியா? சரி அண்ணி போ, எடுத்துட்டு போ. அப்புறம் நின்னுட்டே இருக்கேன், அதோ குமிச்சு வச்சிருக்க பாரு, அந்த மூட்டையை அள்ளிக்கிட்டு போ. ஒரு வேலை பார்த்தா ஒரு வேலை பார்க்கறது இல்ல, ஆனா பேர் மட்டும் வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும்னு பேர் மட்டும் வாங்கிக்கிறது.
எப்படியோ எல்லா துணிமணியும் தலையில கட்டியாச்சு. துவைச்சு போடுறது மட்டும் இல்ல, முட்டாள் காய வச்சு மடிச்சு கொண்டது கபோர்ட்ல வைக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துரும். இப்படி ஒரு அடிமை இல்லாட்டி என்ன பண்றது ஆண்டவா? இவளுக்கு வேற கல்யாணம் 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 நம்ம அடி வயித்துல புளிய கரைக்கிறாங்களே. இவளுக்குலாம் இந்த வேலைலாம் பத்தாது, இன்னும் வச்சு திணிக்கணும். அதை பாருடி இதை பாருடின்னு. துளசிக்கா குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சாதான் எக்ஸசைஸ். ஆமா, அப்பதான் உடம்பு குறையும். பாரு பாரு பாரு. ஆமா, நானும் தான் வருஷ கணக்குல குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்து ஊர்பட்ட வேலையை அரைச்சு கொட்டி தான் பார்த்துட்டு இருக்கேன். இருக்க 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 அண்ணி சொல்லுதே பூசணிக்கா மாதிரி பூசுன்னு போற மாதிரி தான் போயிட்டு இருக்கேன். ஏன்டி நீ வேற வேலை வெட்டிலாம் கரெக்டா தான் பாக்குற. ஆனா சாப்பாடு மிச்சம் மீதி எல்லாத்தையும் உள்ள அமுக்குறீல, அது ஒண்ணு இருக்குது. இப்படி வேலை பார்க்கணும்னா அப்ப நல்லா சாப்பிடுறது இல்லையாக்க? பசியும் பட்டினாலும் நம்மளால வேலை பார்க்க முடியாது ஆத்தா. இப்படி நான் அம்படுத்துனே கொடி நிறைய காயவே போட்டுவிட்டு இப்ப தூக்கி பிடிச்சிட்டு இருக்கியா? பாவம்னு உதவி பண்ணாலும் குத்தம், உதவி பண்ணாட்டியும் குத்தமாக்க. என்ன டலகி அம்மா ஏன் இப்படி கோவமா வருது? அடியே உனக்கு புத்தி இருக்குதா இல்லையா அதை சொல்லு முதல்ல. ஊர்பட்ட துணியை துவைச்ச வேலையை வெட்டியே பார்த்தேன் வந்து இப்படி சோத்த அப்புறம் அள்ளி தின்னுக்கிட்டு இருக்க காலை சாப்பாடு. அவன் என்ன கூப்பிட்டவன எட்டு வெட்டு பேய பத்தது மாதிரி பிசாச பத்தது மாதிரி எட்டு வெட்டு ஓடுறியே. உன் ஒன்னிக்காரி கத்துனவனே என்னடி சொன்னா? அதுதான்மா, அது ஒண்ணு இல்லம்மா. அண்ணி ரொம்ப எல்லா ரூமுக்கும் கிடக்கிற பெட்ஷீட் எல்லாம் எடுக்க பண்ணல. பெட்ல கிடந்த பெட்ஷீட்டை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன், தலாணி வரையவும் அதையே. ஆனா அவங்க அங்கிட்டு 2 பெட்ஷீட் அழுக்கா போட்டு வச்சிருந்தாங்கம்மா, அதை எடுக்காம வந்துட்டேன்னு எடுத்து கொடுத்தாங்கம்மா. உன்னைய தூக்கி போட்டு மிதிச்சே வருவேன் சொல்லிவிட்டேன். தூக்கி போட்டு மிதிச்சு போற வேண்டிய துளசி. ஒழுங்கா மரியாதையா அந்த பெட்ஷீட்டை போய் அவளை துவச்சு புடிஞ்சு காய போட சொல்லு. ஏன் அவங்க படுத்த பெட்ஷீட்டை கூட அவங்க துவச்சு போட மாட்டாங்களாம்மா? முதல்ல இல்லம்மா மகாராணி கணக்கா வந்தாங்களாம்மா? என்னமா மகாராணி மாதிரி இருக்கதே தெரியுறா இருக்க. என்ன வீதி என்ன வீதிடா சொல்லாதம்மா, தூக்கி போட முதல்ல மிதிமா. மிதிச்சாவது புத்தி வருதான்னு பாப்போம் உங்களுக்கு. அடே நெட்டலகி நீ வேற ஏன்டி? நொட்டலகி நீ வேற ஏன்டி? நானே ஒரு அளவுக்கு மேல இங்கிட்டு இருக்கிறத இங்கிட்டு எடுத்து வேணா வைக்க மாட்டேன். என்ன அனுபவ மாதிரி பெட்ஷீட் அவங்களுக்கு அதை கூட துவைக்காம அவங்களுக்கு என்னதான் அப்படி வெட்டு வேலை முடிக்கிறாங்களா? அதெல்லாம் முடியாது. உங்களோட வேலையை நீங்க தான் பார்த்துக்கோ. உங்க ட்ரெஸ் துவைக்கணும், உங்க படுத்த பெட்ஷீட்டை நீங்க தான் துவைச்சுக்கறணும் அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே துளசி? அதானே உன்னை விட 8 குத்துக்கு இளையவ அவ உனக்கு புத்தி சொல்றா. ஏன் உனக்கு புத்தி வருதில்ல? உனக்கு ஏன் அப்படி புத்தி வருதில்ல? அடுத்தவங்க படுத்த பெட்ஷீட்டை துவைக்க போறானா? துவைக்க எடுத்து அவளுக்கு கை இல்ல அவளுக்கு கால் இல்ல போய் துவைக்கிறதுக்கு. அம்மா அண்ணியரெல்லாம் குத்தம் சொல்லி தப்பே இல்லை. குத்தமெல்லாம் நம்ம துளசி மேலதாம்மா. இவன் ஏன் போய் எடுக்கிறா? ஃபர்ஸ்ட் பெட்ல உள்ள பெட்ஷீட்டை இவன் எடுக்க போற. எடுக்காம கிடந்திருந்தா அவங்க எல்லாத்தையும் போட்டு துவைச்சிருப்பாங்கல்ல. இவ எடுக்க கிடந்தானே மத்ததை இந்த அப்படி போய் துவை அப்படி எடுத்து கொடுத்து அனுப்புறாங்க. ஓபட்ட நீ துவைச்சியா எடுத்து? நீ படுத்து கிடக்கிற பாயை படுத்துட்டு நீ எடுத்து ஆசையா? தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தாய் கேட்டதுக்கு பதிலும் இல்லை. அம்மா அம்மா நான் யாருமா? நான் யாரு? துளசி வரையா? நானும் துளசியும் ஒண்ணுதான். பாதி நாள் துளசி என் கூட தான் தூக்குது. அப்ப நான் படுத்ததும் துளசி படுத்ததும் ஒண்ணுதானே. அப்ப யார் வேணாலும் அலசலாம்ல. அதுவும் இல்லாம நான் அலசலாம் நினைக்கிறதுக்கு முன்னாடி துளசி எடுத்து அலசிருச்சு. இருந்தாலும் நான் கூட பிறந்த பிறப்பில்லையாம்மா. அது என்னத்தான் இருந்தாலும் 1000 தான் இருந்தாலும் அந்நியார் தானம்மா. கரைச்சல் இல்லை கரைச்சல் இல்லை. விடுமா, என்னமா நான் போய் எடுக்க மாட்டேன். இன்னைக்கு விட்டுருமா. இன்னைக்கு புத்தி வரல நாளைக்கு புத்தி வந்துருமா உனக்கு? இரு உன் நொன்னக்காரன்ட்ட சொல்றேன். படுத்த போர்வை பெட்ஷீட்டை கூட உன் பொண்டாடி துவைக்க மாட்டாளான்னு அவன்கிட்ட கேட்டுக்கிறேன். உன்னிட்ட பேச ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அம்மா அண்ணன் பாவம்மா, அண்ணிட்ட ஏதாவது சொல்லி சங்கடப்படுத்தாதம்மா. அதை ஆமா நொன்னை பாவம், அப்பன் பாவம், ஆத்தா பாவம், தொங்கச்சிக்காரிய பாவம், வீட்டுக்கு வந்தவளும் பாவம். நீ மட்டும் உன்னையமா யாராவது பாவம் புண்ணியம் நினைக்கிறாங்களாடி? உன்னைய ஆத்தாடி ஒரு வயசு பிள்ளை மட்டும் வேலை பார்க்குதுன்னு நினைக்கிறாங்களாடி? குட் கொஸ்டின். அப்ப துளசி மட்டும் அடியே மூட்டுக்காளி பாமட்டி என்கிட்ட மூட்டுக்காளி எதையாவது மூட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இங்க பாரு துளசி, அந்த எடுத்துட்டு வந்ததே எனக்கு மத்த வேலை வெட்டி இருக்குது. சாமி சாணாலாம் விளக்கணும், ஊர்பட்ட வேலை இருக்குது. மதிய சாப்பாடு சமைக்க போறேனா? நான் இன்னும் காலை சாப்பாடு சாப்பிடல அப்படின்னு சொல்லி உங்க பெட்ஷீட்டை நீங்களே உங்க படுத்ததை துவைங்கன்னு சொல்லி போய் கொடுத்துட்டு வரேன். இப்ப நல்லவரா இருந்தா கொடுத்துட்டு வரணும், அவதான் துவைக்கணும். உறவுகள் எனக்காத புரியன சில உணர்வுகள் நீ என்ன இப்படி வேற சண்டைக்கே நின்னுக்கிட்டு இருக்கற? எடுத்து வந்ததனால நான் எல்லாத்தையும் அலசி போறோம்னு எடுத்து வந்துட்டல்ல. அவ கொடுக்கும்போது வாங்கிட்டு வந்துட்டல்ல. அவ இன்னமே எப்படிமா போய் கொடுத்தா நல்லாவா இருக்கு? என்னால முடியாது, நீங்களே பாத்துக்கறங்கன்னு. அடி பைத்தியக்காரி, எனக்கு ஊர்பட்ட வேலை வெட்டி கிடக்குது. இத பாக்குறதுக்கு நேரம் இல்ல. நீங்க பாருங்க நான் சொல்லி கொடுத்துட்டு வாடி. பைத்தியம் தான். அப்புறம் பைத்தியம் இல்லாமல குடும்பம் வீடு வாசல் அத்தை அப்புன்னு சொல்லிட்டு பைத்தியம் முடிச்சு போய் தெரியுது.